அப்படி ஒருத்தர் உட்காந்துருந்தார். சம்பந்தரும் அப்பாவும் போகும்போது வரும்போது சிவனை நினைந்தார் கெட்டார், சிவனை நினைந்தார் கெட்டார், சிவனை நினைந்தார் கெட்டார்னு அவங்கள சொல்கிறது, தூட்டுறது. சம்பந்தருடைய அப்பா சிவபாத இருதர், சிவசிவா அது நம்மளை இப்படி கேலி பண்ணுறானேன்னு சொல்லிக்கிட்டு வருந்திக்கிட்டு போவாராம் வருவாராம். இதை சிறுநாள் சம்பந்தர் கவனிச்சாராம். ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது சிவனை நினைந்தார் கெட்டார்னு சொல்லியிருக்கார். சிவசிவனும் போயிட்டாங்க. தரிசனம் பண்ணிட்டு வரும்போது மறுபடியும் அவங்கள பார்த்தோன்னே சிவனை நினைந்தார் கெட்டார்னா சம்பந்தர் தன்னுடைய அப்பா கையை உதறிட்டு அவர் அருகிலே போய், ஐயா அருமையாக சொன்னீர்கள்னாராம். என்னடா நம்ம கேலி பண்ணி சொல்கிறோம், இவர் அருமையாக சொல்கிறேன்னு சொல்கிறாரே அப்படின்னு இப்படி ஏற இறக்க பார்க்குறாராம். இன்னொரு தடவை சொல்லுங்கள், சிவனை நினைந்தார் கெட்டார்னாராம். மிகவும் மிகவும் அருமையா, சந்தோஷம் என்னாராம். என்னடா நம்ம கேலி பண்ணுறதுக்காக சொல்கிறோம், இவர் அருமைன்னு இந்த குழந்தை சொல்லுதே. என்னன்னா இன்னொரு தடவை சீர் பிரித்து சொல்லுங்கள், சிவனை நினைந்து ஆர் கெட்டார் ஒருவரும் கிடையவில்லை. அதனால தான் இன்னைக்கு இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துங்க. நாங்கள் சிவனை நினைந்தோம், சன்னிதானமாக இருக்கிறோம், சன்னிதானமாக இருக்கிறோம். நீங்கள் சிவனை நினைந்து சிவபூஜை பண்ணதுனால தான் எல்லாரும் சிவாலயத்துக்கு போக முடியாது, எல்லாரும் திருநீர் அணிய முடியாது, எல்லாரும் உருத்திராக்கமலை அணிய முடியாது. அவர் உங்களை பொறுக்கி எடுக்கணும். இந்த மண்ணுலகில் இத்தனை பேர் பிறந்தாலும் நம்மளை மட்டும் பொறுக்கி எடுத்திருக்காரு பாருங்க. இதை விட பெரிய பாக்கியம் என்ன? வாழ்க சைவம் வளர்க தொண்டுன்னு சொல்லி